தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது நமக்கு வந்தது. ப்ரொஃபஷனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே கட் ஆஃப் டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு எந்த அளவுக்கு க்ளோசிங் மார்க் வந்தது இந்த வருடத்திற்கு. நம்ம ரவுண்ட் 1லேயுமே ரவுண்ட் 2 இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஸோ இதற்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், மார்க் பெரிய அளவில் வித்தியாசங்கள் இல்லை. 1 மார்க் 2 மார்க் அளவில் தான் பெருசாக குறையிற மாதிரி இருந்தது. அதுவும் ஒரு சில கேட்டகரியில் மார்க் குறையவே இல்லை அப்படின்லாம் நான் சொன்னேன். அது கம்பேர் டு ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே பெருசாக எதுவுமே குறையாமல் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான மதிப்பெண் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது நான் சொன்னேன். அதற்குரிய டீட்டெயிலான கட் ஆஃப் வீடியோ தான் இது. அதாவது ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எம்பிபிஎஸ்க்கு க்ளோசிங் மார்க் என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். கூடவே 7.5% ரிசர்வேஷன் கோட்டாலேயுமே ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2ல் எந்த அளவுக்கு மதிப்பெண் குறைஞ்சுதா இல்லையா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ச்சியான வீடியோக்கள் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் தொடர்பாக நிறையவே கொடுத்துட்ருக்கோம். அட்மிஷன் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்துங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 2ல் க்ளோசிங் மார்க் என்ன எம்பிபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 இதை ஓசி கேட்டகரிக்கு ரவுண்டு 1ல் 651 இருந்தது இப்போ 650 மாறி இருக்குது. ஒரு மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே டெல்டா அப்படின்னு நான் எழுதியிருக்குது குறைந்த மதிப்பெண், அதாவது டிஃப்ரென்ஸை தான் நான் டெல்டா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ பிசி கேட்டகரிக்கு 620 இருந்தது 619, இதுலேயுமே ஒரு மார்க் குறைஞ்சிருக்கு. அதே போல் பிசிஎம் கேட்டகரிக்கு 612லேருந்து 612. ஸோ என்னென்னா எதுவுமே குறையலை. ஸோ என்ன ரவுண்ட் 1ல் என்ன இருந்ததோ அதே தான் ரவுண்ட் 2லேயுமே இருக்குது. தென் பிசிஎம் எம்பிசி கேட்டகரிக்கு 603லேருந்து 602 குறைஞ்சிருக்கு, ஒரு மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. அதே போல் எஸ்சி கேட்டகரிக்கு 536லேருந்து 535, இதுலேயும் ஒரு மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 463லேருந்து 463, இதில் எதுவுமே குறையில, டிட்டோவாக இருக்குது. அப்படின்னா என்ன காரணம்னு கிட்டத்தட்ட அதில் வேக்கண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். ரவுண்ட் 2ல் வேக்கண்ட் இல்லாமல் இருந்ததுக்கு ரவுண்ட் 1ல் என்ன அலாட்மெண்ட் ஆச்சோ அதே தான் ரவுண்ட் 2லையுமே இருக்கும். ஸோ அதனால் மாற்றங்கள் இல்லாமல் இருக்குது. எஸ்டி கேட்டகரியில் 488 இருந்தது 477, இதில் தான் 11 மார்க் குறைஞ்சிருக்கு. ஸோ அதிகப்படியான குறைவு அப்படின்றது 11. மீது எந்த கேட்டகரிக்குமே மதிப்பெண் குறையில, ஒரு மதிப்பெண் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மதிப்பெண் பெருசாக குறையவே இல்லை. நம்ம ஒரு 5 மதிப்பெண்ணாவது குறையும்னு சொல்லி எதிர்பார்த்ததில் ஒரு மதிப்பெண் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்ப முடியாத விஷயம். எந்த வருஷமும் இந்த மாதிரி நடந்ததும் இல்லை. ஸோ இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7.5% ரிசர்வேஷனில் எந்த அளவுக்கு இருந்தது கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ரவுண்ட் 2ல் ஓசி கேட்டகரிக்கு 7.5%ல் 501 இருந்தது, ரவுண்ட் 2லேயும் 501 தான் இருக்குது. பிசி கேட்டகரி 481 ரவுண்ட் 1ல் இருந்தது, ரவுண்ட் 2லேயும் 481. பிசிஎம்முக்கு 465 இருந்தது, இதுலேயுமே 465. எம்பிசி கேட்டகரிக்கு 502லேருந்து இப்பயுமே இரண்டாவது செகண்ட் ரவுண்ட்லையுமே 502, எதுலேயுமே மதிப்பெண் குறையலைன்னா என்ன அர்த்தம்னா இங்கே சீட்டே இல்லை, எதுலேயுமே சீட் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் எதுவுமே குறையவே இல்லை. எஸ்சி கேட்டகரிக்கு 450லேருந்து 450 அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இந்த ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி இந்த எந்த கேட்டகரிக்குமே ரவுண்ட் 1ல் சீட்டு கிடையாது. ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல் சீட்டே கிடையாது. ஸோ அதனால தான் ரவுண்ட் 1ல் இருந்த மதிப்பெண் அப்படியே இருக்குது. இதில் ஒரே ஒரு கேட்டகரி எஸ்சி ஏவுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் வேக்கண்ட் இருந்தது, சீட்டு இருந்தது. 473 இருந்தது 458 குறைஞ்சிருக்கு, 15 மார்க்கிட்ட குறைஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு உங்களுக்கு வேக்கண்ட் இல்லை, அதனால் ரவுண்ட் 1ல் இருந்த மதிப்பெண் அப்படியே இருக்குது. இது 7.5% ரிசர்வேஷன் எம்பிபிஎஸ்க்கு. சரிங்களா? அடுத்து பிடிஎஸ்க்கோ இல்லை ப்ரைவேட் காலேஜுக்கோ என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.